ஸோ பீப்புளுக்கு சர்வ் பண்றது வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சி. ஸோ அதை நான் என் லைஃப்ல எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கறப்ப எனக்கு ஒரு பெரிய வழியா தெரியுது. ஸோ நான் நிறைய சர்வ் பண்ண நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ எப்படி இந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணலாம், எப்படி இது பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் காலேஜ் டைம்ல ஒரு பெரிய ரிசர்ச் எடுத்தேன். ப்ரிப்பரேஷன் வந்து வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30% தான் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ ஒரு 10 months பாஸ் பண்ணி ஒரு ரிலேட்டிவ் வந்துட்டேன். எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸே வந்து ஓகே நான் கோல் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான என்னோட கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கான எனக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை சொல்லி கொடுத்தாங்க. லைக் இப்போ ஓகே பிலிம்ஸ் மட்டும் படிச்சா போதும், திங்ஸ் அதை அச்சீவ் அப்படின்ற மாதிரி ஒரு அஸ்பிரேஷன் தான் வந்தேன். பட் உள்ள வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சது இவ்வளவு விஷயம் இருக்கு. ஸோ இவ்வளவு இப்படி பாயிண்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இப்படி தெரிஞ்சுக்கலாம், ஒரு விஷயத்துல இப்படி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய நாலேஜ் கிடைச்சது. கொலீக்ஸ்லாம் வந்து நிறைய பேர் இந்த ப்ரிப்பரேஷன் இருக்காங்க. கம்பேர்ட் டு தென் நான் வந்து கொஞ்சம் அவங்களோட தயாரிடவே இருக்கேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பெரிய கான்ஃபிடன்ஸ். நிறைய கான்செப்ட் நான் பேசுற கான்செப்ட் எனக்கு புரியவே இல்லை. ஸோ அந்த விஷயம் பார்த்தப்போ நான் ஓகே நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஜாப் எனக்கு என்ன சொல்லிச்சு. மோஸ்ட் சார் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி பேசுறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய அவுட்டர் கண்டென்ட் நிறைய விஷயம் சுற்றி இருக்க பற்றி நிறைய இப்போ டெம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு டெம்பிள் வந்து சும்மா போயிட்டு வந்துட்டு இருக்கோம். எப்படி எதுக்காக இந்த ஆர்கிடெக்சர் இருக்கு, எதுக்காக எப்படி புரிஞ்சுக்கலாம், எதுக்காக நம்ம இதை கொண்டு வந்தாங்க, நம்ம லைஃப்ல எதுக்கெல்லாம் வருது, எதுக்காக எல்லாம் கட்டினாங்க அப்படின்ற மாதிரி நிறைய என்னோட இது திங்கிங் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. எக்கனாமிக்ஸ் வந்து உண்மையாக பயங்கர ரொம்ப பயங்கர எப்படி நம்ம அப்ரோச் பண்ண போவோம், இப்படி இருக்கு ஒரு கொஸ்டின் கேட்க போறாங்க, இப்படி பார்த்தா சுத்தமாக புரியல, அந்த மாதிரி ஒரு நிறைய பயங்கள் இருக்குது. பட் ஓவர் பாயிண்ட் ஆஃப் டைம் இப்போ நடத்த எனக்கு ரொம்பவே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கேன். அப்பப்போ எனக்கு டெஸ்ட் அப்பப்போ இப்போ ஒரு மெயின் ஆன்சர் சொல்லிட்டே ஒரு செஷன் கனெக்ட் பண்றாங்க. அது எந்த இன்ஸ்டியூட்ல கனெக்ட் பண்றாங்க தெரியும். அதுக்குன்னு ஒரு டைம் அதுக்குன்னு ஒரு நாட்ல உட்காந்து எப்படி இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்கணும், எத்தனை வேர்ட்ஸ் இருக்கணும், எவ்வளவு செகண்ட்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி எவ்வளவு இதெல்லாம் வந்து என்னோட கொலீஸ் கிட்ட பார்த்தோம்னா அவங்க எதுவும் சொல்றாங்க அது அந்த அளவுக்கு பிக்ஸ் ஆகுது. ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஓகே நான் பெட்டரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயமும் எனக்கு நல்ல ஒரு என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணிருச்சு இந்த அகாடமிக்ஸ். இந்த ஐஏஎஸ் அதுக்கு முன்னாடி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. ஒன்ஸ் உள்ள வந்து இவ்வளவு நாள் போனதுக்கு அப்புறம் நான் உண்மையாவே நான் கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருக்கு. ஜஸ்ட் ஒரு கான்ஃபிடன்ஸா இல்ல, அந்த அளவுக்கு எனக்கு ஒரு இன்புட் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த இன்புட் நான் பெட்டரா வந்து என்னோட ஃபியூச்சர் யூஸ் பண்ணி நான் கண்டிப்பா பீப்புள் யூஸ் பண்ணுவேன்.